மக்களுக்கு வணக்கம். நம்ம நாட்டில் பெண்களை பாதுகாக்கக்கூடிய சட்டங்களை தவறாக பயன்படுத்தி ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய குடும்பத்தை சித்திரவதையும் கணவனை சாகடிக்கிற அளவுக்கு தற்கொலை எண்ணத்துக்கு தூண்டுற அளவுக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்னா அதுக்கு அதுல் சுபாஷுடைய மரணம் மிகச்சிறந்த உதாரணம். சாகிறதுக்கு முன்னாடி அவர் எழுதி வச்சுட்டு போன அவருடைய மரண குறிப்பும் வீடியோவும் இன்னைக்கு இந்தியாவையே உலுக்கிக்கிட்டு இருக்கு. யார் அந்த அதுல் சுபாஷ்? பீகார் மாநிலத்தில் ஒரு சராசரி குடும்பத்தில் பிறந்த அதுல் சுபாஷ் தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களுக்கு அப்புறம் தன்னுடைய கிராஜுவேஷன் முடிச்சுட்டு பெங்களூருக்கு ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, ஏஐ என்ஜினியராக. தன்னுடைய கடின உழைப்பாலையும் திறமையாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வந்த அதுல் சுபாஷ் தன்னுடைய திருமண வயது எட்டவும் மேட்ரிமோனி வெப்சைட் மூலமாக வரன் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இதில் நிகிதா சிங்கானியா அப்படின்ற பெண்ணை கடந்த 2019 திருமணம் முடிச்சுக்கிறாரு. திருமணமான அவங்களுடைய இல்லற வாழ்க்கை நல்லபடியாக போகுது. ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. நாட்கள் செல்ல செல்ல ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் வர ஆரம்பிக்குது. மனைவி நிகிதா சிங்கானியா ஆடம்பர வாழ்க்கையை விரும்பியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க ஒரு ஐடி கம்பெனியில் நல்ல சம்பளம் வாங்கக்கூடியவங்களாகவும் இருந்திருக்காங்க. தன்னுடைய தாய் குடும்பத்தில் அவங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸுக்கும் தன்னுடைய கணவனுடைய பணத்தை கேட்டிருக்காங்க. மனைவியோட வேண்டுகோளுக்கு இணங்க அவரும் அவருடைய மாமியார் குடும்பத்தோட பிஸ்னஸுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்காரு. இதுவரைக்கும் பல லட்சங்கள் செலவழிச்சிருக்கா அவருடைய குறிப்பில் சொல்லப்படுது. மேலும் பண தேவை அதிகரிச்சுக்கிட்டு போகவே இவரால் கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்துடுது. ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னால் பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு நிறுத்திக்கிட்டவரில் இருந்து பிரச்சனை பெருசாகுது. பணத்தை வாங்க முடியாத மனைவி நிகிதா சிங்கானியா தன்னுடைய 1.5 வயது மகனை கூட்டிக்கிட்டு கணவனை பிரிஞ்சு போயிடுறாங்க. கணவனை பிரிஞ்சு வந்த நிகிதா சிங்கானியா தன்னுடைய கணவனை பழி வாங்குற நோக்கத்தோட அவர் மேலே பொய்யான வழக்குகளை தொடர்றாங்க. அதுவும் அவங்க வாழ்ந்த பெங்களூரில் இல்லை, 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஜான்பூரில். காரணம் தன்னுடைய கணவனுடைய குடும்பத்தாரும் அலைய வைக்கணும் அப்படின்ற நோக்கம்தான். வரதட்சணை கொடுமை உட்பட 9 வழக்குகள் அவர் மேல பதிஞ்சிருக்காங்க ஜான்பூர்ல அவருடைய மனைவி அதுல்யா சிங்கானியா. இந்த வழக்குகளுக்கு ஆஜராக தன்னுடைய குடும்பத்தோட இதுவரைக்கும் 40 தடவைக்கு மேல ஜான்பூருக்கு அலைஞ்சிட்டு வந்திருக்காரு அதுல் சுபாஷ். ஒவ்வொரு முறையும் இந்த வழக்குகளுக்கு ஆஜராக போகும்போதெல்லாம் தன்னுடைய மகனை கண்ணில் பாத்திர முடியாதா அப்படின்ற ஆவலோட போயிருந்த அதுல் சுபாஷ்க்கு அப்படி ஒரு வாய்ப்பை மனைவி கொடுக்கவே இல்லை. பார்க்கணும் அப்படின்னாலும் அதுக்கு காசு கேட்டிருக்காங்க. தன்னுடைய மகனை பராமரிக்கிறதுக்கு மாசம் 40,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்த நிகிதா சிங்கானியா தன்னுடைய இழப்பீடா ஆரம்பத்தில் 1 கோடி ரூபாய் கேட்டிருந்த அவங்க அப்புறம் அதை 3 கோடி ரூபாயா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு நிர்பந்திச்சிருந்திருக்காங்க. அதுல் சுபாஷ் தன்னுடைய குறிப்பில் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட நீதிபதியும் தன்னுடைய மனைவிக்கு சாதகமாக தான் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதே நேரத்தில் இவருக்கு சாதகமாக நடந்துக்கிறதுக்காக பணமும் கேட்டாரு அப்படின்னு குறிப்பு எழுதி வச்சிருக்காரு. இதையெல்லாம் பார்த்த அதுல் சுபாஷ் தன்னுடைய சம்பள பணத்திலேயே தம் மேல வழக்கும் தொடர்ந்து தன்னுடைய குடும்பத்தையும் சித்திரவதை செய்யக்கூடிய மனைவிக்கு இத்தோட ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைச்சிருந்திருக்காரு. அந்த முற்றுப்புள்ளி தான் அப்படின்னு நினைச்ச அதுல் சுபாஷ் கடந்த டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி தன்னுடைய எல்லா மன உளைச்சல்களையும் 40 பக்கம் எழுதி வச்சு வீடியோவும் பதிவிட்டு தன்னுடைய உயிரையே மாச்சுக்கிறார். காவல்துறை விசாரணையில் அவர் எழுதி வச்சுட்டு போன மரண குறிப்பு உலகத்துக்கு தெரிய வரவே அதில் தன்னுடைய மகனுக்கும் தனி குறிப்பையும் எழுதி வச்சிருக்காரு. தன்னுடைய மகன் மேலே அளவு கடந்த பாசம் வச்சிருந்த அதுல் சுபாஷ் குழந்தையா இருக்கக்கூடிய அவருடைய மகன் வளர்ந்த கல்லூரி போகும்போது காரில் போகணும் அப்படின்றதுக்காக இப்போ இருந்தே அதுக்குண்டான பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய நடவடிக்கையில் மேற்கொண்டிருக்கிறத குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பில் தன்னுடைய மகனுக்கு இந்த சமுதாயத்தை நம்பாத அப்படின்னு குறிப்பு எழுதி வச்சிருக்காரு. இதை நம்ம ஆழமாக யோசிச்சோம் அப்படின்னா ஒரு மனிதன் இந்த சட்டங்களாலையும் சமுதாயத்தாலையும் எவ்வளவு பாதிப்பை அனுபவிச்சிருந்தா தன்னுடைய மகனுக்கு இப்படி ஒரு அறிவுரையை விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க அப்படின்றத நம்ம யோசிக்க முடியும். அதுல் சுபாஷுடைய மரணம் இந்த சமுதாயத்துக்கு ஒன்றும் புதுசு இல்லை. சத்தமே இல்லாத பல தற்கொலைகள் நிகழ்ந்துகிட்டு தான் இருக்கு. பெண்கள் பாதுகாப்பு சட்டங்களே சில மனைவிமார்களால் கணவர்களை பழிவாங்கும் நோக்கத்தோடு தவறா பிரயோகிக்கப்படுது. வழக்குகள் மேல வழக்குகளை தாக்குப்பிடிச்சு இருக்கிறவங்க நடைப்பிணவங்களா இருக்கவங்களும் இருக்காங்க, தாக்குப்பிடிக்க முடியாம தற்கொலை செஞ்சவங்களும் இருக்கிறாங்க. அதுல் சுபாஷுடைய இந்த மரணம் இந்த சமுதாயத்துக்கும் சட்டத்துக்கும் ஒரு திருத்தத்தை கொண்டு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சட்டமும் நீதிமன்றமும் இந்த வழக்கை எப்படி கையாள போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பொதுமக்களாகிய நீங்கள் இது மாதிரியான வழக்குகளில் நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ அனுபவம் இருந்திருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க.